Hi friends, welcome to our channel Ami Chutney. நம்மளோட அம்மி சட்னி சேனல்ல எவ்ரி ஃப்ரைடே ஸ்வீட்ஸ் இல்லனா ஃபெஸ்டிவல் ரிலேட்டடான ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தேங்காய் பால் ஸ்வீட் சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சீடை கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் மட்டும் இல்ல, நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட. சீடை வெடிக்காம எப்படி செய்யலாம்ன்றதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ஸ்வீட் சீடை செய்யறதுக்கு சீடை மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை சேர்த்து அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா 4 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சிடணும். அரிசி இது மாதிரி 2-3 தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா மாவு நமக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். அரிசி 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பவுடராக அரைச்சிக்கலாம். அரிசியை இது மாதிரி நல்ல பவுடராக அரைச்சிட்டு மாவு சலிக்கிற சல்லடையில் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே மிக்சியில் அரைக்கிறதுனால அரிசியை 4 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா இது மாதிரி நல்லா நைஸாக பவுடர் ஆகிடும். சலிச்ச இந்த மாவை அது ஈரமாக இருக்கும் போதே வெறும் வாணலில் போட்டு வறுத்துக்கலாம். மாவை காய வைக்க தேவையில்ல, சலிச்ச உடனேவே வறுத்துடணும். சீடைக்கு ரொம்பவே முக்கியம் இந்த மாவு தான். ஈரமாவை இது மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சீடை செஞ்சோம் அப்படின்னா சீடை வெடிக்காமல் மொறுமொறுன்னு நல்லா வரும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு மாவை இது மாதிரி பொறுமையாக நம்ம வறுத்துட்ருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி மாவு நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், மாவு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த மாவை எந்த பதத்தில் நம்ம இறக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மாவில் கிடக்கிற சின்ன சின்ன மாவு உருண்டைகளை எடுத்து இது மாதிரி நசுக்கும் போது அது பொறன்னு ஆகிடணும். அப்போ நம்ம இறக்கிடலாம். வறுத்த இந்த மாவை ஒரு தாம்பலத்தில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மாவையும் வறுத்துட்டு தாம்பலத்தில் சேர்த்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவை நம்ம 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ நம்ம சீடை செய்கிறோமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நாளில் மாவு ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கே சீடை செய்யும் போது வேலை நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மாவை இது மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாவை யூஸ் பண்ணியே கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடையும் தட்டையும் செஞ்சிடலாம். இது மாதிரியே 10 டேஸ்க்கு முன்னாடியே நான் சீடை மாவை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்து இன்றைக்கி நம்ம சீடை செய்ய போகிறோம். இந்த மாவில் சின்ன சின்ன மாவு உருண்டைகள்லாம் இருக்கும், அதனால் மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சீடைக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். நம்ம 1 கப் அளவுக்கு சீடை மாவு எடுத்திருந்தோம், அந்த அளவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பால் சீடைக்கு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கோம். இதை நம்ம மிக்சியில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தேங்காய் பால் கெட்டியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து சீடை செஞ்சோம் அப்படின்னா சீடை நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது தேங்காய் பால் புழிஞ்சிட்டு அந்த தேங்காய் துருவில் தூக்கி போட தேவையில்ல, அதுலேருந்து பாதி அளவுக்கு மட்டும் நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சீடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சீடை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உப்பு சர்க்கரை தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற கெட்டி தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவில் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சீடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால மாவு புளிச்சிடும். அதனால் நம்ம மாவு ரெடி பண்ண உடனேவே சீடையை உருண்டையாக உருண்டிடலாம். இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டிக்கலாம். இது மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டிக்கலாம். இப்போது சீடையை வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது சீடையெல்லாம் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டால் அது இது மாதிரி பொரிஞ்சு மேலே வரணும். அப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டி வச்சுருக்கிற சீடையிலேருந்து பாதி அளவுக்கு மட்டும் போட்டுடலாம். சீடையை போட்டதுமே இது மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுடலாம். அப்போ தான் சீடை வாணலில் அடியில் ஒட்டாமல் இருக்கும். சீடையை வறுக்கும் போது ஃப்ளேமை மீடியமில் வச்சு சீடை இது மாதிரி பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு சீடை இது மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுக்கலாம். சீடையை வறுக்கும் போது ஃப்ளேமை நம்ம குறைவாக வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் சீடை உள்ளாரையும் வறுபடும். இப்போ நமக்கு கோல்டன் கலரில் மொறுமொறுன்னு தேங்காய் பால் சீடை ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரியே எல்லா சீடையையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி மொறு மொறுன்னு சீடை செஞ்சு வச்சோம்னா கடகடன்னு காலியாகிடும். இன்றைக்கி சீடை செஞ்ச அதே மாவை யூஸ் பண்ணி தான் நம்ம தட்டையும் செஞ்சுருக்கோம். தட்டையோட வீடியோவும் நம்மளோட அம்மிச்சட்னி சேனலில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரைடேவும் நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.